CA, CMA, CS, CAT, Banking, TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். விரைந்து சேருவீர், பயன் பெறுவீர். Dear students, good morning all of you. இப்போ நம்ம பேங்கிங் டெர்மினாலஜி பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் டெர்மினாலஜி வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அது பார்த்து முடிஞ்சோடனே இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா அந்த லெசன் வந்துட்டு கிளாரிட்டியாக புரியுங்க. பேங்கிங் டெர்மினாலஜியில் அக்செப்டன்ஸ் ஆல்சோ நோன் அஸ் த பேங்கர்ஸ் அக்செப்டன்ஸ். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ட்ரேடு நடக்கும் பொழுது இந்த அக்செப்டன்ஸை அதிக அளவில் யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரேடு என்பது எப்படின்னா, ஒருத்தர் வந்து சிங்கப்பூரில் இருக்கிற ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட அவருடைய பொருளை இம்போர்ட்டோ இல்லை நம்ம பொருளை நாம் அவங்கக்கிட்ட எக்ஸ்போர்ட்டோ நம்ம செய்வோம். மோஸ்ட்லி வந்துட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு தெரியாதவங்களாக தான் இருப்பாங்க. அப்போது அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பேங்கர்ஸை அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பேங்கர்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவார். ஒரு பொருள் இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நாம் அதுக்கு அமௌண்ட் பே பண்ணோம். பேங்கர்ஸ் கிட்ட அவங்க வந்துட்டு அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா அவங்க வந்து பேங்கர்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணி தருவாங்க. இவ்வளோ ரூபாய் அமௌண்ட்டை வந்துட்டு நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி பேங்கர் வந்து அக்செப்ட் பண்ணி தந்துவாங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் வந்து பேங்கர்ஸ் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறோம். இதன் மூலமாக பிஸ்னஸ் பர்சனோட ரிஸ்க்கு கம்மியாக வருது. பேங்கர்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நம்முடைய டிரான்சாக்ஷன் பேங்கர்ஸ் வந்துட்டு நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையில் நம்மளோட டிரான்சாக்ஷனை அக்செப்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் வெரி வைட் டேர்ம் தட் இஸ் யூஸ்ட் இன் கான்டெக்ஸ்ட் வித் ஃபினான்ஷியல் அக்ரிமெண்ட் அண்ட் கான்ட்ராக்ட். அக்செப்டிங் ஹவுஸ் இது ஒரு பேங்கிங் மாதிரி அல்லது ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்கும். இவங்க பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா கேரண்டி பண்ணுவாங்க. இதுதான் வந்து அக்செப்டிங் ஹவுஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி. திஸ் ஆர்கனைசேஷன் ஸ்பெஷலைசஸ் இன் 2 ப்ராமினன்ட் ஃபங்க்ஷன். அவங்க என்னதுலாம் ஸ்பெஷலைசேஷன் இருக்காங்க அப்படின்னா, ஜென்ரல் பப்ளிக் கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, மர்ச்சன்ட் பேங்கிங், கார்ப்பரேட் டீல் பண்ணுவாங்க. அக்செப்டிங் ஹவுஸ் வந்துட்டு டீல் பண்ணுற விஷயம் இதுவாக தான் இருக்கும். அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்ம அமௌண்ட் நம்மோட அக்கௌண்ட்டில் பேங்க்கில் எவ்வளோ ரூபாய் இருக்குது அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அக்கௌண்ட் பேலன்ஸ். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி in a particular bank account along with debit and credit amount. Net amount is also termed as account balance. நம்ம வந்துட்டு இப்போ ஒரு 50,000 டெபாசிட் பண்ணியிருக்கோம். டெபாசிட் பண்ணால் அது வந்து கிரெடிட் பேலன்ஸ். அந்த 50,000 இருந்து நம்ம ஒரு 20,000 வித்ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டெபிட் பேலன்ஸ். நெட் அமௌண்ட் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும், 30,000 இருக்கும் இல்லைங்களா. இதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஆல்ரெடி அக்ரூட் பட் நாட் எட் ரிசீவ்டு. நாம் இப்போ பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 lakh rupees நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஒரு 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 5 lakhக்கு 6% 30,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பேங்கர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கணும். ஸோ இயர்லி வந்துட்டு 2 times அவங்க இன்ட்ரெஸ்ட் தராங்க. ஜூன் 30th ஒன்று, டிசம்பர் 30th ஒன்று. ஜூன் 30th போய் நான் 15,000 30,000ஓட பாதி அமௌண்ட்டு 15,000 வந்துட்டு நான் கலெக்ட் பண்ணிட்டேன். டிசம்பர் 30th வந்துட்டு ரிமைனிங் நான் போனால் எனக்கு அந்த மீதி இருக்கிற ரிமைனிங் 15,000 தருவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆயிடுச்சு, நான் இன்னும் போய் கலெக்ட் பண்ணலை. அதை தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டட் ரேட்
கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அட்மினிஸ்ட்ரேட்டட் ரேட் என்று சொல்லுவோம். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு லெண்டர்கிட்டையும் கான்ட்ராக்சுவலி சேஞ்சாக இருக்கலாம், டெபாசிட்டர்கிட்டையும் சேஞ்சாக இருக்கலாம். அதனுடைய ப்ரொவிஷன் எல்லா இடத்துலையும் எல்லா ஜூரிஸ்டிக்ஷன்லேயும் ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். த லா அண்ட் ப்ரொவிஷன் தட் மானிட்டர் கான்செப்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டட் ரேட் டிஃபர் இன் ஈச் ஜூரிஸ்டிக்ஷன். கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அட்மினிஸ்ட்ரேட்டட் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட் ஏடிஆர். இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரியில் ஃபாரினர்ஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கிறது. இதை வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா கிராஸ் கண்ட்ரி டெவலப்மெண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏடிஆர் என்பது ஒரு ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு சர்டிஃபிகேட். இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனி ஃபாரினில் இருக்கிற புரோக்கர்ஸ் கிட்ட இல்லை அங்கே இருக்கிற பேங்க்குக்கு ஏடிஆர் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஏடிஆர் சர்டிஃபிகேட் வந்துட்டு டாலர் வேல்யூவில் இருக்கும், 2 ஷேரு 3 ஷேரு அந்த மாதிரி இருக்கும். அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டைரெக்டாக அது வந்து ட்ரேட் ஆகுது. அதன் மூலயமா இந்தியன் கம்பெனியோட ஏடிஆரை அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்து அவங்க வாங்கிக்கலாம், அமெரிக்கன் பீப்புள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதில் ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு அமெரிக்காவுடைய டேக்ஸ் லாவை பேஸ் பண்ணியே அவங்க அமெரிக்கன் பீப்புள் வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்க டேக்ஸ் கட்டினா போதும், இந்தியன் லா பற்றி அவங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. இந்தியாவில் உள்ள கம்பெனியோடைய அட்வான்டேஜ் அமெரிக்காவில் உள்ள இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் உடைய கேபிட்டலை இந்தியன் கம்பெனி தன்னுடைய க்ரோத்துக்கு யூஸ் பண்ணிக்குது. இப்போது என்ஆர்ஐ ஃபாரினில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, இந்தியன் பீப்புள், அவங்க எல்லாமே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஏடிஆருங்கிற இந்த டூலை பயன்படுத்தி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து என்ன இருக்குன்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, விப்ரோ, ஆக்சிஸ் பேங்க், இன்ஃபோசிஸ் இது எல்லாருமே வந்துட்டு ஏடிஆருங்கிற ரூட்டை யூஸ் பண்ணி அவங்களோட கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை அமெரிக்காவிலேருந்து ஃபண்டை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் annuities, contract that guarantee income or return in exchange of huge sum of money that is deposited either at the same time or is paid with help of periodic payment. டெபாசிட் பண்ணுகிற மணிக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் இல்லைங்களா, அதைத்தான் வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஆன்னிட்டி அப்படிங்கிறோம். சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு 2 crore வந்துட்டு எங்கள் அப்பா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 2 lakh இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது சரிங்களா. அந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கேரண்டியாக அந்த இன்கம் வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மணிக்கு கேரண்டியாக நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ரிட்டர்ன் கிடைக்குது இல்லைங்களா, அதை தான் ஆன்னிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ், இது வந்துட்டு நேஷன் வைடு இருக்குது. ஒருவர் மற்றவருக்கு ஒரு செக் இஷ்யூ பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு ஒரு செக் இஷ்யூ பண்ணுறேன், என்னோடய அக்கௌண்ட்டில் 1 lakh இருக்குது, 50,000 வந்து நான் உங்களுக்கு செக்கு இஷ்யூ பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட்லேருந்து கிளியரிங் ஹவுஸ் மூலியமாக 50,000 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த ஆக்டிவிட்டியை தான் கிளியரிங் ஹவுஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கிளியரிங் ஹவுஸ் வருது, ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் வருது. இப்போ ஐஓபி பேங்க்லேருந்து கேவிபி பேங்க்குக்கு, ஐஓபி பேங்க் என்னோடய அக்கௌண்ட்டு, கேவிபி பேங்க் அவங்க அக்கௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபைடு டைமில் இந்த பேங்கர்ஸ் ஆக்டிவிட்டி நடக்கும். இப்போ என்னோடய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எலக்ட்ரானிக் டிவைஸு இமெயில் மூலியமாகவே வந்துட்டு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதை தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் அப்படின்னு. அடுத்தது ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் ஏடிஎம். உங்களுக்கு தெரியும், நாம் போய் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சேவிங்ஸ்லேயோ இல்லை இதில் நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் பேங்க்கில் நமக்கு பணம் இருக்கும். இப்போது ஏடிஎம் மெஷின் மூலமாக நாம் மணியை வித்ட்ரா பண்ணலாம், இல்லை நம்மளோட அக்கௌண்ட்டில் பணத்தை வந்துட்டு டெபாசிட் பண்ணலாம். அப்புறம் நம்மளோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது நம்மளோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம ஏடிஎம் மூலியமாக வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை தான் ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் அப்படின்னு சொல்கிறோம். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் ஆஃப் எ கிரெடிட்
debt with the help of other source of credit. In some cases, balance transfer also refers to transfer of fund from ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்க்கு நம்ம அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு ஒரு கிரெடிட் கார்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், அமௌண்ட்டை திருப்பி தரணும். ஜனவரி 1 கரெக்ட் டைமில் நான் பண்ணலை அப்படின்னா நான் அதுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். நார்மலி கிரெடிட் பேமெண்ட் பண்ணுவது. நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பேங்க்கில் நம்ம ஒரு அமௌண்ட்டு வந்துட்டு டெபாசிட் பண்ணியிருப்போம், இல்லை சேவிங் பண்ணியிருப்போம். A bank account is an account held by person with a bank with the help of which the account holder can deposit, safeguard his money, earn interest and also make a check or repayment. ஒரு ஆளுக்கு இப்போ அக்கௌண்ட் நம்பர் ஒருத்தங்களுக்கு இருக்கும், அது வந்து யூனிக்யூ நம்பராக இருக்கும். ஒருத்தங்களுக்கு ஒரே ஒரு பர்சனுக்கு மட்டும் ஒரு அக்கௌண்ட் நம்பர் தான் இருக்கும். பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் வைக்கிறது தான் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். பேங்க் ரேட்டு. ஆர்பிஐ பேங்க் ரேட். ஆர்பிஐ வந்து பேங்க் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கமர்ஷியல் பேங்க்கு, மணி லெண்ட் பண்ணுவாங்க, அவங்க திருப்பி தரும் ஒரு பேங்க் ரேட்டு தான் இருக்கும். ஷார்ட்டேஜ் வரும்போது ஹெல்ப் பண்ணுவாங்க. பேங்க் ரேட் அப்படிங்கிறது கமர்ஷியல் பேங்க் அவங்களோட செக்யூரிட்டியை பிளட்ஜ் பண்ணுவாங்க. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக வந்துட்டு இது வந்து நடக்கும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பேங்க் ரேட் அப்படிங்கிறாங்க. பேங்க் ரேட் அப்படிங்கிறது ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு ரேட்டு. ஆர்பிஐ வந்துட்டு கமர்ஷியல் பேங்க்குக்கும் மணி லெண்டர்ஸ்க்கும் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு ரேட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிஸ் பாயிண்ட். ஃபினான்ஷியல் பேராமீட்டர் சச் as இன்ட்ரெஸ்ட், ஸ்டாக், இண்டிசஸ் அண்ட் மார்க்கெட் ரேட். இது வந்துட்டு 1% இருக்கும். பிரிட்ஜ் ஃபினான்சிங் அப்படிங்கிறத நம்ம ஒரு கேப் ஃபினான்சிங் அப்படின்னு சொல்லலாம். பிரிட்ஜ் ஃபினான்சிங் அப்படிங்கிறது லோன் வேர் த டைம் அண்ட் கேஷ் ஃப்ளோ பிட்வீன் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் லோன் இஸ் ஃபில்ட் அப். இப்போது என்னோடய கம்பெனியோட ஷேரை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நான் இஷ்யூ பண்ண போகிறேன். நான் இஷ்யூ பண்ணுறது ஒரு டேட்டில் இருக்கும். அப்போது வேறு ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஒரு டேட்டில் வந்துட்டு நான் அந்த ஷேரை வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் இஷ்யூ பண்ணுற டேட்டுக்கும் அவங்க வாங்கிக்கிற டேட்டுக்கும் இடையில சில கேப் இருக்கும், சில நாட்கள் கேப் இருக்கும். அந்த கேப்பில் எனக்கு மணி பே பண்ண வேண்டி சில பர்சன் வெளியில் இருந்து எனக்கு வந்துட்டு ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்டர் வந்துட்டு மணி தருவாங்க. இதைத்தான் என்னென்னு சொல்லுவாங்க, பிரிட்ஜ் ஃபினான்சிங் இல்லைன்னா கேப் ஃபினான்சிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பவுன்ஸ்டு செக் அப்படிங்கிறது செக்கு ரிட்டன் ஆயிரும். எப்படியெல்லாம் செக்கு ரிட்டன் ஆகும் அப்படின்னா, செக் தட் அ பேங்க் என்கேஷ் பண்ண முடியாது. இப்போ 1 lakh rupees நான் வந்து செக் எழுதி கொடுத்துருக்குறேன். என்னோடய அக்கௌண்ட்டில் 1 lakh இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், செக் ஆயிரும், பவுன்ஸ் ஆயிரும், என்கேஷ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, பல காரணங்கள் இருக்குது செக்கு பவுன்ஸ் ஆகிறதுக்கு. என்னோடய சிக்னேஷன் கரெக்டாக இல்லை, மிஸ்மேட்ச் ஆகுது. அதே மாதிரி டேட்டு தப்பாக போட்டிருக்கிறது, செக்கில் ஓவர் ரைட்டிங் பண்ணியிருக்கிறது. இந்த மாதிரி காரணங்களால செக் என்னாகலாம், பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேப். சில டைப் ஆஃப் ஃபினான்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கேப் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் லோன் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா 1 yearக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. இதே வந்து 2 வருஷமாக இருந்தால் 10%. ஸோ 24 monthsக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 20% பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் எத்தனை பர்சன்டேஜ் சொல்கிறாங்க, 20%. ஸோ அதுக்கு மேலே இருக்காது. ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஷியர் செக் அப்படின்னா பேங்கர்ஸுடைய கேஷியர் பேங்க்கோடைய பெயரில் பேங்கர்ஸுடைய கேஷியர் வந்து செக்கில் சைன் போடுறது. இதை தான் வந்துட்டு கேஷியர் செக் அப்படின்னு சொல்கிறோம். கேஷ் ரிசர்வ் அப்படின்னா நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ் மணியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கேஷ் ரிசர்வ் என்று சொல்லலாம். நமக்கு எப்போதெல்லாம் பணம் தேவையோ அப்போ வந்துட்டு நம்ம மணியை வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். நம்ம போய் பேங்க்கில் வந்துட்டு டெபாசிட் பண்ணுவோம் இல்லைங்களா,
சேவிங் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுவோம், ஆர்டியில் பண்ணுவோம், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் பண்ணுவோம். அதுக்கு அவங்க வந்து நம்ம எவ்வளோ இப்போ 5 lakh rupees நான் வந்துட்டு டெபாசிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன டேட்டில் நான் எவ்வளோ ரூபா மணி நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன்னா அவங்க ஒரு ப்ரூஃப், ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ அந்த டெபாசிட் மணியை 5 வருஷம் கழித்து நான் எப்போ திருப்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் அதில் வந்து எழுதியிருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படின்னு சொல்கிறோம். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் சேவிங் டெபாசிட் promises the depositor the sum back along with appropriate interest, name, date, maturity date எல்லாமே அதில் இருக்கும். செக் அப்படிங்கிறது ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். செக்கில் என் பேங்க் நேம், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். பேங்க் டு பே பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மணி ஃப்ரம் ரிட்டன் பேங்க் டு தி ரிசீவர், அதில் நான் சைன் போட்டு கொடுத்துருப்பேன். இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், செக்குன்னு சொல்லுவோம். கிளியரிங், நம்முடைய அக்கௌண்ட்லேருந்து மணியை கிளியர் செய்யுது. நாம் யாருக்கு பணம் கொடுக்குறோமோ அவங்களுக்கு நம்ம பணத்தை திருப்பி கொடுக்குறது. இந்த ஆக்டிவிட்டி கிளியரிங் ஹவுஸில் நடக்கும். இதை நம்ம கிளியரிங்னு சொல்லலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்ம 1 lakh rupees பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 1 lakhக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த 1 year முடியும் பொழுது 10,000 ரூபாய் கிடைக்கும். செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் இப்போ உங்களோட மணி என்ன ஆயிரும் அப்படின்னா 1,10,000 ஆயிரும். செகண்ட் இயரில் அந்த 1,10,000க்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா 11,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் இயரில் ஒரு 10,000 ரூபாய், செகண்ட் இயரில் ஒரு 11,000 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ தேர்ட் இயர் ஸ்டார்டிங்கில் உங்களோட மணி எவ்வளோ இருக்கும்னா 1,21,000 இருக்கும். ஸோ இப்போ அந்த 1,21,000க்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 12,100 வரும். ஸோ தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டே வந்துட்டு 33,100 வருது. ஸோ வட்டிக்கு வட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். டெபாசிட்டர், இப்போது யார் மணியை டெபாசிட் பண்ணுறாங்களோ பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டெபாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். The person who deposit the money into a bank account is called depositor. டெப்ட் செட்டில்மெண்ட். டெப்ட் செட்டில்மெண்ட் என்பது பேங்க்கில் நான் லோன் வாங்கி இருக்கிறேன், நான் கடனை திருப்பி கொடுக்கணும், கொஞ்சம் கடனை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ 5 lakh நான் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் கடன் வாங்கியிருக்கேன்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு நான் நெகோஷியேட் பண்ணுறேன். எப்படி நெகோஷியேட் பண்ணுறேன்னா, நான் உங்களோட காசை நான் திருப்பி கொடுத்துருக்குறேன், என்னோடய இன்ஸ்டால்மெண்ட்டு இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நான் ரீபே பண்ணிடுறேன், என்னோடய அமௌண்ட்டை எனக்கு கொஞ்சம் நீங்கள் குறைச்சி கொடுங்க, ஒரே அமௌண்ட் ஒரே செட்டில்மெண்ட்டில் நான் உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன் இல்லைங்களா, அதைத்தான் என்னென்னு சொல்கிறோம், டெப்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இம்மீடியட்டாக எல்லா மணியும் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசுகிறது, பார்கெயின் பண்ணுறது, அதை தான் டெப்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறோம். ரீபேமெண்ட், நாம் கொடுக்க வேண்டிய பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டை எல்லாத்தையும் ரீபே பண்ணுறோம் இல்லைங்களா. நான் 4 lakh rupees பிரின்சிபலு, 1 lakh இன்ட்ரெஸ்ட்டு, மொத்தம் 5 lakh இருக்குது. அந்த 5 lakhையும் ரீபே பண்ணுறதை தான் என்னென்னு சொல்கிறோம், ரீபேமெண்ட் அப்படிங்கிறோம். இப்போ டெபிட் கார்டு. டெபிட் கார்டில் என்ன இருக்கோ, நம்ம ஆல்ரெடி பணத்தை சேவிங் பண்ணி டெபாசிட்டாக வச்சுருப்போம். நமக்கு எப்போ பணம் தேவையோ அப்போ நம்ம கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன பொருள் வேணுமோ அதை ஸ்வைப் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான பொருளை வாங்கிப்போம். இதே கிரெடிட் கார்டு அப்படின்னா என்னென்னா, நம்ம பொருளெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பேங்கர்ஸ்க்கு காசை கிரெடிட் கார்டுக்கு வித் இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம என்ன பண்ணிடுவோம், திருப்பி கொடுத்துருவோம். இதை தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம், கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்கிறோம். டெபாசிட் ஸ்லிப். நாம் பேங்க்கில் ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு ஒரு ஸ்லிப் இருக்கும். அந்த ஸ்லிப்பை எடுத்து நம்ம ஃபில் பண்ணுவோம். அதில் டேட்டு, அக்கௌண்ட் நம்பரு, எவ்வளோ பணம் நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம், டினாமினேஷனு, சைனு, இது எல்லாமே ஃபில் பண்ணி கேஷியர்கிட்ட மணியை கொடுத்து பேங்க்கில் மணியை எப்படி டெபாசிட் பண்ணுவோம் இல்லைங்களா, நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம டெபாசிட் பண்ணுவோம் இல்லைங்களா, இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டெபாசிட் ஸ்லிப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டெப்ட் ரெக்கவரி. பேங்கர்ஸு லெண்டிங் இன்ஸ்டியூஷன் கஸ்டமருக்கு கடன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த கடனை செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. கஸ்டமர்கிட்ட சொல்கிறாங்க இந்த டெப்ட் ரெக்கவரி, அதாவது இப்போ
ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்காரங்க அவங்க கஸ்டமருக்கு கடன் கொடுத்துருக்காங்க, பேங்கர்ஸ் கடன் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் கிட்ட போயிட்டு கடனை நீங்கள் திருப்பி அடைங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சப்போஸ் கஸ்டமர் கட்டலைன்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டமர் ஏதாவது கொலாட்ரலாக வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த செக்யூரிட்டியை பேங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சேல் பண்ணி அவங்களோட கடனை வந்துட்டு திருப்பி எடுத்துப்பாங்க. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டெப்ட் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க. E-cash, also known as electronic cash and digital cash. E-cash is a technology where the banking organization resort to use the electronic computer, internet and other network to execute the transaction and transfer of fund. எக்ஸாம்பிள், நம்ம ஆன்லைனில் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் நாம் வந்து குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அக்கௌண்ட்ஸ் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து அவங்க வாங்குகிற கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஃபண்டை நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு ஃபிசிக்கலாக கேஷ் ட்ரான்சாக்ஷன் வந்து நடக்காது, டிஜிட்டல் கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான் நடக்கும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா இ-கேஷ் அப்படின்னு சொல்லலாம். இயர்லி வித்ட்ராயல் பெனாலிட்டி. நாம் ஒரு ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் போடுறோம், 5 இயர்ஸ்க்கு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 இயர்ஸ்க்கு நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணிவிட்டு 2 வருஷத்துலேயே பணத்தை வித்ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே நம்ம பணத்தை வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஏர்லி வித்ட்ராயல்னு சொல்லுவோம். அதுக்காக பேங்கர்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த சார்ஜை தான் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா இயர்லி வித்ட்ராயல் பெனால்ட்டி. இப்போ நமக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு 7% 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணியிருந்தா. ஆனால் நம்ம 2 வருஷத்துலேயே வித்ட்ரா பண்ணுறதுனால பேங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணிவிட்டு 5%, 4% அந்த மாதிரி தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு தருவாங்க. இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இயர்லி வித்ட்ராயல் பெனால்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏர்னஸ்ட் மணி டெபாசிட். ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் அப்படிங்கிறது, நம்ம ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை நம்ம டிசைட் பண்ணிட்டோம். இப்போ நான் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு, நான் பையரு, செல்லரும் வந்துட்டு அந்த வீட்டை வந்துட்டு எனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் டிசைட் பண்ணிட்டாரு. ஆனால் எனக்கு ஒரு 1 மந்த் கழித்து தான் வந்துட்டு மணி எல்லாம் ரெடி பண்ணி நான் வந்துட்டு அதை வந்துட்டு வாங்க முடியும். ஸோ செல்லர்கிட்ட நான் ஒரு அமௌண்ட்டு டெபாசிட்டாக கொடுத்து, இனிஷியலாக கொடுத்து, அதை வேறு யாருக்கும் சேல் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் ஒரு அமௌண்ட்டு கொடுப்பேன் இல்லைங்களா, அதை தான் வந்துட்டு ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன் செய்யும் பொழுது பையர் செல்லருக்கு தரக்கூடிய ஒரு அமௌண்ட் டெபாசிட் ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் நெகோஷியேஷன் ஆஃப் பர்ச்சேஸ். எக்ஸ்பிரேஷன் டேட்டு. நம்முடைய ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்டில் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அந்த டேட் முடிந்தால் அது வேலிட் இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம ஒரு செக்கில் ஒரு டேட் போட்டிருக்கோம், 10ஆம் தேதி செக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். 10ஆம் தேதிக்குள்ளே தான் அந்த செக்கை என்ன பண்ண முடியும்னா என்கேஷ் பண்ண முடியும். இப்போ 11ஆம் தேதி அந்த செக் எடுத்துகிட்டு கலெக்ஷன் போனோன்னா நம்மளுக்கு கேஷ் கிடைக்காது. இதான் எக்ஸ்பிரேஷன் டேட் அப்படின்னு சொல்கிறோம். எஜுகேஷன் லோன். இப்போ எஜுகேஷன் லோனுக்கு பேங்கர்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் லோன் வந்துட்டு படிக்கிறதுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த லோனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், எஜுகேஷன் லோன் எடுக்கலாம். எஜுகேஷன் லோன் வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு கிராஜுவேட் முடிக்கிறாங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸ் இருக்கும். ஸோ 3 இயர்ஸ் முடிஞ்சோன்னா அவங்கள கட்ட சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு 1 இயர் ஆயிரும். ஸோ 1 இயருக்கு அப்புறம் வந்துட்டு எஜுகேஷன் லோன் எடுத்தவங்க பேங்கர்ஸ்க்கு அந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணணும். இதை தான் எஜுகேஷன் லோன் அப்படிங்களாம். கேரண்டர். இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு லோன் வாங்குறாரு, அவருக்கு நான் கேரண்டி போடுறேன். சப்போஸ் அவர் லோன் வாங்கின பேமெண்ட்டை திருப்பி தரலை அப்படின்னா இப்போ நான் பே பண்ணுறேன் அப்படின்னு பேங்கர்ஸ் கிட்ட நான் சொல்கிறது, அதை தான் என்னன்னு சொல்கிறோம், கேரண்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் கான்ட்ராக்ட். இன்ஸ்டால்மெண்ட் கான்ட்ராக்ட் இது ஒரு ஆன்லைன், இது ஒரு 1 டைம் கான்ட்ராக்ட். இதில் ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் பீரியட் இருக்கும். நான் ஒரு அசெட் வாங்கியிருக்கிறேன், 1 இயர்க்குள்ளே இன்ஸ்டால்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் வச்சு 1 இயர்க்குள்ளே நான் ஸ்ப்ளிட் பண்ணி அமௌண்ட் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் பே பண்ணுறது. லீகலாக எனக்கு டைட்டில் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நான் ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ண பிறகு தான் டைட்டில் கிடைக்கும். அப்போ லீகல் ஓனராக வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட் கான்ட்ராக்டில் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு அந்த டைட்டில் கிடைக்கும்.
இன்ட்ரெஸ்ட் ரேட். நாம் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேயோ பேங்க்லேயோ லோன் வாங்கும் பொழுது பேங்கர்ஸ் சார்ஜ் பண்ணிக்கிற அமௌண்ட்டை தான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறோம். இன்ட்ரெஸ்ட் என்பது லோன் அமௌண்ட், அது வந்து ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் இருக்கும். அதான் வந்து காஸ்ட் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்நெட் பேங்கிங், இன்டர்நெட் மூலமாக நாம் பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்ணுவதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டர்நெட் ட்ரான்சிங் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்நெட் மூலமாக நம்ம ஆன்லைனில் என்ன பண்ணுவோம், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே பேங்கிங்கு, இம்போர்ட்டர் கேரண்டி, இது எல்லாமே வந்துட்டு நம்ம பேங்கிங் மூலயமா இன்டர்நெட் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது மெயின்லி யூஸ்டு வித் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு டிரான்சாக்ஷன் ஆஃப் ஹியூஜ் அமௌண்ட். பெரிய அமௌண்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் டிரான்சாக்ஷன் நடக்கும் பொழுது லெட்டர் ஆஃப் கிரெடிட் நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்ளையர் இருக்கார் இல்லைங்களா, சப்ளையர் அண்ட் கஸ்டமர் லிவ் இன் ஒவ்வொரு கண்ட்ரியில், சப்ளையர் ஒரு கண்ட்ரியில் இருப்பாங்க, அதே மாதிரி கஸ்டமர் ஒரு கண்ட்ரியில் இருப்பாங்க. யூஎஸில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் ஒரு இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ பண்ணும் பொழுது பேங்கர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கேரண்டி போட்டு இம்போர்ட்டருக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் தருவாங்க. லாக்இன் பீரியட், லெண்டர் லோன் எடுத்த ஒருவருக்கு கேரண்டி பீரியட் சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட டைம், அதாவது 2 வருஷத்துக்குள்ளே உங்களோட லோனை நீங்கள் அடைச்சிடணும், அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்வளவு அப்படின்னு சொல்கிறது. அந்த 2 வருஷத்துக்குள்ளே அடைச்சா மட்டும்தான் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இருக்கும் இல்லைங்களா. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா லாக்இன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மார்ட்கேஜ் என்பது நம்ம லோன் வாங்கும்போது நம்முடைய சொத்து ஏதாவது ஒன்றை கொலட்ரலாக அடமானமாக வச்சு பேங்க்குக்கு நாம் கொடுப்போம். இப்போ எங்கிட்ட ஒரு 50 lakh அசெட் இருக்குது, நான் வந்து ஒரு 25 lakhக்கு ஒரு லோன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நான் அந்த 25 lakh கட்டலை அப்படின்னா நான் அடமானமாக வச்சுருக்கிறேன் அந்த ப்ராப்பர்ட்டியை பேங்கர்ஸு சேல் பண்ணி அந்த லோன் அமௌண்ட்டை அவங்க திருப்பி எடுத்து கொடுத்துக்குறாங்க. நான் ரீபே பண்ணலைன்னா இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, மார்ட்கேஜ் அப்படின்னு சொல்கிறது. மெச்சூரிட்டி, இப்போ என்னிடம் 15 lakh என்கிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 5 yearsக்கு போட்டிருக்கேன். 5 years கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த அமௌண்ட் எனக்கு கிடைக்கும். அதை தான் என்னென்னு சொல்கிறோம், மெச்சூரிட்டி அப்படிங்கிறது 1 year பீரியட் இருக்கலாம், 2 years பீரியடு, 5 years பீரியட். நம்ம டெபாசிட் எவ்வளோ பீரியட் நம்ம வைக்கிறோமோ அதுதான் மெச்சூரிட்டி பீரியட் அப்படிங்கிறோம். அப்போ மெச்சூரிட்டி பீரியடில் என்ன கிடைக்கும்னா பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு பேங்கர்ஸ் கிட்டேருந்து கிடைக்கும். மார்க்கெட் வேல்யூ நம்ம எக்கனாமிக்ஸில் படிச்சிருக்கோம். டிமாண்ட் அண்ட் சப்ளையை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வேல்யூ இருக்கும். ப்ரைஸ் சேஞ்சஸும் அப்படி தான், இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறது எல்லாமே மார்க்கெட் வேல்யூ பற்றி தான் இருக்கும். எக்ஸாம்பிள், மார்க்கெட்டில் அந்த பொருள் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அந்த பொருளை வாங்குறதுக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், பொருளோட விலை என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஒரு 10,000 rupees தான் இருக்குது, ஆனால் நான் 15,000க்கு உங்களுக்கு ஒரு செக்கு கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போய் அந்த செக்கை 15,000 பேங்க்கில் கலெக்ஷன் போட்டு 15,000 எடுத்துடுறீங்க. ஸோ என்னோடய அக்கௌண்ட்டில் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், -5,000. அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறோம். பேங்கர்ஸ் வந்து என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் வந்துட்டு அந்த ஓடி செக்கை என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை தான் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பேயி அப்படின்னா பணம் தர்றவர். பேயர் அப்படிங்கிறது ரிசீவர் ஆஃப் தி மணி. பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன், அதை வந்து பின் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏடிஎம் கார்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏடிஎம் கார்டுக்கு செப்பரேட்டாக நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம், அதாவது ஒன்றா மணியை டெபாசிட் பண்ணுறோம் இல்லை வித்ட்ரா பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது அந்த பின் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனை பண்ணிக்கலாம். ரெப்போ ரேட் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃபர்டு பை தி ஆர்பிஐ ஆஃபர் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட். when bankers deposit their surplus fund, bankers என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சர்ப்ளஸ் ஃபண்டை ஆர்பிஐக்கு ஷார்ட் பீரியடில் டெபாசிட் பண்ணுவாங்க. அப்போ பேங்கர்ஸுக்கு ஆர்பிஐ வந்துட்டு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பே பண்ணுவாங்க. இதை தான் வந்துட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க.
ரெப்போ ரேட் அப்படிங்கிறது பேங்கர்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து அமௌண்ட் வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது ஆர்பிஐ சார்ஜ் பண்ணுற ரேட்டு தான் வந்துட்டு ரெப்போ ரேட்டு. அது வந்துட்டு ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு இருக்கும். ஸ்மார்ட் கார்டு, டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு போல தான் ஸ்மார்ட் கார்டும் இருக்கும். அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் சிப்பு. நம்முடைய இம்பார்ட்டண்ட் டேட்டாவை செக்யூர் பண்ணி அதில் வச்சுக்கலாம். ஸ்மார்ட் கார்டு வச்சுருந்தோன்னா நாம் மட்டும்தான் அந்த டிரான்சாக்ஷனை பண்ண முடியும், மற்றவங்க யாருமே அந்த டிரான்சாக்ஷனை பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டியாக நமக்கு இருக்கிற கார்டு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு சொல்கிறோம். சிண்டிகேட்டட் லோன். சிண்டிகேட்டட் லோன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டேம் கட்டுறாங்க அப்படின்னா ஒரு பேங்க் வந்து அந்த டேம் கட்டுறவங்களுக்கு ஃபண்டு ப்ரொவைட் பண்ண முடியாது. நிறையா ஒரு 4-5 பேங்க்கு சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரு 1000 crore தேவைப்படுது. ஸோ ஒரு பேங்க்கு பண்ண முடியாது, நிறையா பேங்க் சேர்ந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக லோன் கொடுக்குறது தான் வந்து சிண்டிகேட்டட் பேங்க் லோன் அப்படின்னு சொல்லலாம். டைம் டெபாசிட், ஃபிக்ஸ்டு டைம் பீரியடில் அமௌண்ட் டெபாசிட் செய்வது, அதை தான் என்னென்னு சொல்லலாம், டைம் டெபாசிட் அப்படிங்களா. 5 yearsக்கு நம்ம மணியை டெபாசிட் செஞ்சுருந்தால் 5 years முடிஞ்ச பின்பு தான் அந்த பணத்தை நாம் என்ன பண்ண முடியும், வித்ட்ரா பண்ண முடியும். இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டைம் டெபாசிட் அப்படின்னு சொல்கிறோம். வேல்யூ அட் ரிஸ்க், நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் இப்போது இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனில் எவ்வளோ லாஸ் வரும் அப்படிங்கிற ரிஸ்க்கை தான் என்னென்னு சொல்கிறோம், வேல்யூ அட் ரிஸ்க்குங்கிறோம். இப்போ நம்ம 1 crore இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், 2 monthsல வந்துட்டு இப்போ கொரோனா பீரியட் அப்படிங்கிறதுனால அதனோட வேல்யூ வந்துட்டு பிஸ்னஸ் எங்கேயுமே டிரான்சாக்ஷன் வந்து நடக்கலை. ஸோ அதனோட வேல்யூ வந்து ஒரு 10 lakhோ 20 lakhோ கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வேல்யூ அட் ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். ஹோல்சேல் பேங்கிங் அப்படிங்கிறது பெரிய பெரிய கம்பெனி, கார்ப்பரேஷன், இன்ஸ்டிடியூஷன், பேங்க்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கெலாம் பேங்க்கு ப்ரொவைட் பண்ணிக்கிற சர்வீஸை தான் ஹோல்சேல் பேங்க் அப்படிங்கிறோம். ஸோ பேங்க் வந்து நமக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுது இல்லைங்களா, சின்ன சின்ன கஸ்டமருக்கெலாம் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ரீட்டெயில் பேங்கிங். ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்ம ஜீரோவாக பேலன்ஸ் வச்சுக்கொள்ளலாம். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு. இப்போ அந்த பிரதம் மந்திரி அக்கௌண்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஜன்தன் அக்கௌண்ட், இதெல்லாம் வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ஸ் மாதிரி இருக்கும். இதே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கேவிபி பேங்க்கில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் 1000 rupees இருக்கணும் அப்படிம்பாங்க. ஆக்சிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு 10,000ஆவது மினிமம் பேலன்ஸ் காமிக்கணும். இங்கே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீரோ டவுன் பேமெண்ட் மார்ட்கேஜ். ஒரு பொருள் வாங்கும்போது எப்போவுமே நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது டவுன் பேமெண்ட் தரணும். ஆனால் ஜீரோ டவுன் பேமெண்ட் மார்க்கெட்டில் நம்ம அந்த மார்ட்கேஜ் எதுவும் தர வேண்டியதில்லை. buyer who does not make any down payment while borrowing, the mortgage buyer borrow the amount at the entire purchase price. Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.